நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் தொகுதி. என்னோட நேம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கலை. நான் நகராட்சி கழக செயலாளராக இருக்கேன். என்னுடைய மனைவிக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதை அட்மிட் பண்ணிடுவேன் சேத்பதில். ஸோ அதை விட்டுட்டு தலைவர் இன்னைக்கு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. அதையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறேன். திருப்பி நாங்கள் திருவள்ளூர் தொகுதிக்கு போயிட்டு எங்கள் வேட்பாளர் நாங்கள் வரவேற்பு கொடுக்கணும். குட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பூந்தமல்லி தொகுதி கொடுத்துருக்காங்க. ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தொகுதி கொடுத்து அருண்குமார்ன்றவர். இல்லை, எங்கள் தொகுதி சேர்ந்தவர் கிடையாது. எப்படி இருக்காங்க இல்லை, தலைவர் சொன்னாமே டிவிகே டிஎம்கே ரெண்டு தொகுதி போட்டின்ற மாதிரி தான். அந்த ரெண்டு கட்சி இப்போ திமுகவும் 25 கட்சி கூட்டணி, அதிமுகலையும் கூட்டணிகள்லாம் இருக்கு. அவங்களாம் வந்து கூட்டணியை நம்பி இருக்காங்க. நாங்கள் மக்களை நம்பி இருக்கோம். தளபதியும் மக்களையும் 2 பேரும் நம்பி நாங்கள் இருக்கோம். அவ்வளோதான். விஜய் ஆதரவாளர்களை வந்து தற்கொலைகள்னு சில பேர் சொல்றாங்க. இது இந்த 26 எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும் யாரு தற்கூரி யாரு மேற்கூறின்றது 26ல தெரிஞ்சிடும். எந்த அளவுக்கு அவருடைய வெற்றி இருக்கும்னு பாக்குறேன். விஜயோட வெற்றி எந்த அளவுல இருக்கும்? 200 சீட்டுன்றது கன்ஃபார்ம். 200 சீட்டுன்றது வெற்றி வர வாய்ப்பு இருக்குது. ஆமாண்ணா. இல்லை சார், எப்படி இருக்கு? புரியல. ஜெயிச்சிருவாரா? எப்படி இருக்கு? கண்டிப்பா ஜெயிப்பார்ண்ணா. 2026ல அவர் தான் சிஎம். கண்டிப்பா ஜெயிப்பாரு. பாத்துருக்கீங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இல்லை, பார்த்துருக்கேன். என்ன பண்றீங்க? நான் படிக்கிறேன். படிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஓட் ஆயிருக்கு. இல்லை எனக்கு 26 வயசு ஆகுது. இன்னைக்கு வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிட்டாரு. எதிர்கட்சிகளுக்கு எந்த மாதிரி ஒரு மெசேஜ்? வரலாற்று வெற்றியை தருகிற கள போராளிகளை எங்கள் தலைவர் இறக்கி விட்டிருக்கிறார். களம் வலிமை என்றே சொல்லுகிறார்கள். எளிமையானவர்களை களத்தில் நிறுத்தி எளிமையான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை எங்கள் தலைவர் உருவாக்கியிருக்கிறார். கண்ணுக்கு எட்டிய தூரம் எதிரிகள் இல்லை என்பதற்கு ஏற்ப எந்த கட்சி போட்டியிட்டாலும் எங்களுக்கு கீழே தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றுகிற விதமாக எளிய தொண்டர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி வலிய மக்களிடத்திலே எளியவனாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையோடு நான் வேட்பாளராக நிறுத்தவில்லை, களத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்பியிருக்கிற மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர் விஜய் அவர்கள் 234 மட்டுமல்ல, பாண்டிச்சேரியில் 30ஐயும் தனதாக்கி கொண்டு பாண்டிச்சேரியும் நமதே, தமிழகமும் நமதே என்பதை பறைசாற்றுகிற விதமாக இன்றைக்கு களப்போராளிகளை களத்தில் இறக்கி விட்டிருக்கிறார். நன்றி. இன்னைக்கு வேட்பாளர் அறிமுகம் முடிஞ்சிருக்கு. எப்படியான ஒரு ஃபீல் இருக்கு? தளபதி மெர்சல் படத்துல சொன்ன மாதிரி டயலாக் தான். திருவிழா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இன்னைக்கு இந்த நாள் எங்களுக்கு. வேட்பாளர் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் மற்றவங்களுக்குலாம் எப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கும்னு பாக்குறீங்க? நிறைய பேர் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. 2 தொகுதியில நிக்கிறாரு. வேட்பாளர்களும் நிறைய பேர் வெயிட்டான கேண்டிடேட்ஸ்லாம் இருக்கிறாங்க. மற்ற கட்சிகளுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, எல்லா கட்சியுமே ஒரு பயத்தில் தான் இருக்கு. 2 வேட்பாளர் மட்டும் 2 தொகுதி இல்ல, 234 தொகுதியுமே தளபதி தான் வேட்பாளர். உங்க தொகுதியிலயும் குட்டின்னு சொல்லி? ஆமா, எங்க அண்ணன் ஒரு எப்பவுமே ஒரு மாவட்ட செயலர் மீறி எங்க கூட போடுற அந்த மாதிரி தான். அவர் கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாம் பணக்காரர்களா இருப்பாங்க, கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கவங்க, சொத்து வச்சிருக்கவங்க. இங்க நிறைய பேர் எளிய மக்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் எங்க குட்டியாண்டம் தான். எங்க குட்டியாண்டம் பார்த்தீங்கன்னா மாத வருமானம் பார்த்தா ஒரு 5000 கூட இருக்காது. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். அப்படி ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருக்காருன்னா நீங்க யோசிக்கணும், தளபதி எந்த இடத்துல ஒருத்தரை வந்து உயர்த்தி இருக்காரு அப்படின்ட்டு. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்க அண்ணனுக்கு கொடுத்தது. என்ன கேட்டாங்களா? பொதுவா வந்து ஒரு கட்சினா சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி எத்தனை கோடி செலவு பண்ணுவீங்கன்னு தான் கேட்பாங்க. 5000 ரூபாய் மாசம் வருமானம் இருக்க ஒருத்தர் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? தளபதி ஒரு விஷயம் தான் சொன்னாரு, நீங்க தேர்தல் வாக்குறுதி சொல்லாதீங்க, டிவிக்கு உத்தரவாதம் மட்டும் சொல்லுங்க, மக்களுக்கான சேவை செய்யுங்க. அது மட்டும் தான் தளபதி சொன்ன ஒரே வார்த்தை. வேற எதுவுமே எங்களுக்கு தகுதி எங்க தொகுதி மட்டும் இல்லை, 230 நல்லாவே இருக்கு. அதுவும் எங்க பூந்தமல்லியில வந்து இன்னும் சிறப்பா இருக்கு. பூந்தமல்லி வந்து எப்பவுமே தெரியும் ஒரு டிஎம்கே கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கோட்டையே இந்த எலெக்ஷன்ல அச்சு ஓட வர்றோம். வேற வந்து இதை சட்டமன்ற தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாரும் பார்ப்பீங்க. குறிப்பாக பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி யாராவது பார்த்தீங்கன்னா எங்கள் விசேஷத்துக்கு வாக்களிங்க. நன்றி. பூந்தமல்லி அதான் இப்போ எளிய மக்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குதுல்ல. இன்னைக்கு அரசியல்ல கோடிக்கணக்கில் பணம் இல்லாம யாரும் வர முடியாது. டிவிக்கு வந்து அந்த வாய்ப்பை உருவாக்குது சாதாரண நபர்கள் வர்றதுக்கு. அதாவது நடுத்தர மக்களுக்கு அரசியல் பேசிக்க தெரியட்டும், அது ஒன்று. இன்னொன்று, இல்லாதவங்களுக்கு அரசியல் அப்படின்னு தளபதி புரிய வச்சிருக்கார். அவன் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கான்.
லட்சக்கணக்கில் வச்சிருக்க சீட்டு கேட்குறான். ஒரு வருமானமே இல்லாதவங்க தான் ஒரு நடுத்தரமா இறங்கி மக்களை பார்ப்பாங்க, மக்களை சந்திப்பாங்க, அவங்க குறைகளை தீர்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான். இன்னொன்று உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த படம் ஒன்று சிம்பிள் வச்சிருக்கீங்களே, 2 இரட்டை யானை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இது ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணனுக்கு, குட்டி அண்ணனுக்கு சீட்டு கிடச்சது மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா மற்ற கட்சி போல் எங்கள் கட்சியும் ஆயிடுமான்னு ஒரு அதிருப்தியில் இருந்தோம். நம்ம எங்கள் பொதுச் செயலாளருக்கு மனதார வாழ்த்துறோம் நாங்கள் எல்லாருமே. ஒரு அதிருப்தி இருந்தது. ஆனால் சாரு வந்து அதை நிரூபிச்சிட்டாரு. எல்லாருக்குமான தளபதி மாதிரி அவரும் இருக்கிறாருன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்மளுக்கு கிடைக்குமா, அண்ணனுக்கு கிடைக்காதா, இவங்களும் பணத்துக்காக இன்னொருத்த பணத்தை தந்து கொடுத்துட்டு சீட்டு வாங்கிக்கணும், 10 கட்சி மாரி ஆகிடுமான்னு நாங்கள் கட்டாயம் நினச்சோம். ஆனால் அதெல்லாம் உடைச்சிட்டாரு எங்கள் பொதுச் செயலாளர். அவர் எங்களுக்கு ரொம்ப, நாங்கள் எல்லாருமே எங்கள் இதய கலந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பொதுச் செயலாளருக்கு, தளபதிக்கும். களத்துல நீங்க என்ன மாதிரி நெருக்கடியெல்லாம் சந்திக்கிறீங்க? ஒரு வீடியோ ஒன்று உங்களோட வைரலா இருந்துச்சு, போஸ்டர்லாம் போய் கிழிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி என்ன ப்ரெஷர்லாம் வருது? இப்போ ப்ரெஷர் வந்து ஆல்ரெடி நம்ம மேலே 9 CSR போட்டிருக்காங்க. இன்னும் இவன் பேசினானா, இவன் கட்சிக்கு எதிராக, டிஎம்கே எதிராக பேசினானா கண்டிப்பாக இவன் மேலே எஃப்ஐஆர் போடலான்னு தான் அவங்க கணிப்பு. எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் வரலாம். ஆனால் அதுக்கெல்லாம் பயந்து தாவி கேட்கற இல்லை. நான் இதுக்கப்புறமும் நான் அதிகமாக பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் பயப்பில்லை. எந்த கட்சியில இருந்து உங்களுக்கு அதிகமான நெருக்கடி வருது கிரவுண்ட்ல? டிஎம்கே தான். டிஎம்கே. ஓகே. உங்களை வந்து உங்களோட டிஎம்கேன்னா அடிப்படை உறுப்பினர் வரல இல்லை, மேல் மட்டத்துலேருந்து எனக்கு ப்ரெஷர். எம்பி, எம்எல்ஏ அதை மாதிரி இருக்கு. இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? ரிசல்ட் வர அன்னைக்கு அந்த நாள் எப்படி இருக்கும்? அந்த நாள் வெற்றிகரமாக தான் இருக்கும். தளபதி கட்டாயம் நடுத்தர மக்கள் தளபதிக்காக ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போடுவாங்கன்னு நம்புற நம்பிக்கையும் இருக்கு. இன்னொன்று, இளைஞர்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்குன்னு எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஆனா ஒரு 40-45 வயசுக்கு மேல அவருக்கு ஓட்டு போடுவாங்களான்னு கேக்குறாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? கட்டாயம் பாருங்க, நான் புரட்சி பாரத்தில் என்னோட ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா 40 வயசுக்கு மேலே தான் கட்டாயம் நீங்கள் வந்து அவங்க ஒரு மாற்று கட்சியில் இருக்கிறவங்களே நீங்கள் நின்னீங்களான்னா, அவங்க குட்டி அண்ணன் நின்னாருன்னா, நீங்கள் நின்னா கட்டாயம் நாங்கள் வந்து ஓட்டு வந்து மாற்றி போடணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுலேயே நம்பிக்கை. இளைஞர் மட்டும் இல்லை, 40 வயசுக்கு மேலே, எனக்கு 48 வயசாகுது. வேறு கமலை பற்றி, அதாவது பிரதர் ஒருத்தர் கமலை பற்றி இன்னொரு பேட்டியில் கேட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் மேலே என்ன அதிருப்தின்னு. கமல் சார் வந்து எனக்கு மரியாதை இருக்குது அவர் மேலே. அவர் வந்து ஒரு நடிகராக மரியாதை இருக்குது. ஆனால் இந்த அரசியல் அவர் ரொம்ப பாவம். அவர் நம்பியிருப்பாங்கல்ல எத்தனையோ பேர். அவரை நம்பியிருக்கும். ஒரே ஒரு சீட்டு கூட அவரால் வாங்க முடியல. ராஜ்யசபா மட்டும் போதும், தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு யோசிச்சார் அவர். அவர் இப்போ என்ன வேலை பார்க்குறாருன்னா, டார்ச் லைட் என்ன வேலை பார்க்குறோம். நான் ஒரு மரியாதை மிக்கமாக சொல்கிறேன். டார்ச் லைட்டை வச்சு என்ன வேலை பார்ப்பாங்களோ அந்த வேலை தான் பார்க்குறாரு கமலஹாசன்.